ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் பல்வேறு திட்டங்கள் சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு திட்டம் நம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அந்த திட்டத்தின் கீழ் அடிப்படையில் தான் வைகை ஆற்றை நம் தூய்மை பணி திட்டத்தில் கடந்த 3 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் மூலமாக ஆகாய தாமரையிலிருந்து, கருவேல செடியிலிருந்து, படித்துறையில் இருக்கிற அசுத்தங்களை அனைத்தையும் நம்ம அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மதுரை வரலாற்று சிறப்பு மிக்க கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுதும் நம் மக்களின் பாதுகாப்புக்காக சேவைகள் ஆகாய தாமரையில் எடுத்து 2 லட்சம் மக்கள் இங்கே நீராடி இருக்கிறாங்க. இந்த டைம் வந்துட்டு பாதுகாப்பாக ஒரு 3 வருடமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்றைய 3ஆம் ஆண்டு விழா நம்ம வைகை தூய்மை பணி திட்டத்தின் கீழ் நம்மளுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ நீர் வறண்டு போய் கிடக்கிறது. வறண்டு கிடந்து இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக நீர் இல்லை. அந்த நீர் வறட்சிக்கு காரணமே நம்மளுடைய முதல் பிரச்சனையே குப்பை, கழிவு. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரங்கள் இல்லை. இப்போ வறண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான இந்த 68-70 வருட கால வரலாற்றில் இப்போ வைகை ஆறு மிகப்பெரிய வறட்சி காரணமாக இருக்கிறது மரங்கள் இல்லாததால் நிலத்தடியில் நீரோட்டம் இல்லை. ஆகையால் இதை மனதில் கருதி கொண்டுதான் ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து 3 வருடங்கள் நாங்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்று 3ஆவது ஆண்டு விழாவையொட்டி நாங்கள் இன்னும் எங்களுடைய பணி சேவைகள் தொடர வேண்டும். இன்னும் வைகை தூய்மை பணி முழுமையாக பெற வேண்டும். இதுக்கு மக்கள் ஒத்துழைப்பும் அரசாங்க ஒத்துழைப்பும் எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. நாங்கள் ஒரு தன்னாளராக இதில் 3 வருடமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மக்களின் நலனுக்காக, இளைய தலைமுறைக்காக, நாளைய வர தலைமுறைக்காக. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாம் இன்னும் 10 வருடம் கழிச்சு தான் குடிநீர் பிரச்சனை ஆரம்பித்தோம். இப்போவே அது நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 3 மாதத்தில் குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய தலைவிரித்து ஆடும் என்பதில் அதில் எந்த இதுவும் இல்லை. கட்டாயமாக இந்த பிரச்சனை பெரிய விசுரூபமாக எடுக்கும். ஆகையால் இந்த நதி நீர்களை நம்ம இப்படியே போட்டு விட்டால் இது கூவமாகிவிடும். இதை நாம் தூய்மை பணியில் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன். எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். எல்லோரும் ஒத்துழைப்பும் வேண்டும். எல்லோருடைய எங்களுக்கு ஆதரவும் வேணும். ஏன்னா ஒரு வைகை ஆறுன்றது ஒரு சாதாரண விஷயம், அது ஒரு பெரிய ஒரு விஷயங்கள். இங்கேருந்து மதுரையிலேருந்து நாங்கள் விரகனூர்லேருந்து விலாங்குடி வரைக்கும் நாங்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பயணம் இந்த பணியில் ஈடுபடும். கவர்னர் சமீபத்தில் மதுரைக்கு வந்தது வைகையை நாங்கள் அரசு தூய்மைப்படுத்த முடியலைன்னா நாங்களே பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நம்ம வைகையை தொடர்ச்சியாக பார்த்து சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். இதில் உங்கள் கருத்து எப்படி இருக்கு? கவர்னர் இங்கே ஒரு நிகழ்ச்சிக்காக, கல்லூரி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வரும்போது வர வழியில் அவர் கேட்டிருக்கிறாரு, வைகை ஆற்றை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆற்றில் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னதாக செய்தியில் படித்தேன். நான் படித்தப்ப இது நம்ம 2 வருடங்களுக்கு முன்னாடியே, நம்ம 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இருந்தாலும் வரவேற்கிறது தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்கள்லாம் வாங்க முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. நீங்கள் கட்டாயமாக வைகையை மீட்டெடுத்து நீர் ஆதாரத்தை நீங்கள் விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பணி தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக நம்ம அதே பணி தான் செய்து கொண்டிருக்கிறோம். கவர்னர் சொன்னதை தான் நம்ம 3 வருடங்களாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இளைஞர்கள்லாம் வாங்க எல்லாருமே சொல்லியிருந்தோம். அந்த பணி நம்ம ஏற்கனவே 3 வருடங்களாக நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆமாம், ஆமாங்க சார். கட்டாயம். ஆமாம் சார், மாநகராட்சியிடம் நாங்கள் ஆற்றில் அழகர் இறங்கும் பொழுது நம்மளுக்கு கோரிக்கை வைப்பார்கள். சாரோட சேர்ந்து நான் இருக்கேன். அப்போ அவங்களோடு இணைந்து நம்ம பணியாற்றுகிறோம். ஆனால் அதுக்கப்புறமும் நான் மாநகராட்சியிடமும் கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சேர்ந்து பணியாற்றுவோன்ற நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். நேற்று கூட நம்மளுடைய மாநகராட்சி ஆய்வாளருடைய ஆணையாளரை சந்தித்து அவரிடம் சொல்லியிருக்காரு, கட்டாயமாக நம்ம சேர்ந்து இந்த வடகரை தென்கரையில் பூரா குப்பை கொட்டுறது பூராத்தையும் நம்ம தடுத்து வேலை செய்வோன்னு இப்போ நம்மளுடைய புதிய ஆணையாளர் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். கட்டாயமா சேர்ந்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவுதான் செஞ்சாலும் மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நானே இப்ப பாத்தீங்கன்னா இதுல எத்தனை 2-3 வருடமா இதுல சுத்தம் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆற்றில் அலர் இறங்கும் போது அவ்வளவு அழகா இருந்தது. இப்ப நீங்க திரும்பி பாருங்க, குப்பையை கொட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம மாநகராட்சி இதோடன் சேர்ந்து பணி தொடர்றதுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சேர்ந்து எங்களுக்கு உதவி கிடைச்சால் கட்டாயமா அந்த பணியை நாங்கள் தொடரலாம் இருக்கோம் மாநகராட்சியோட சேர்ந்து.